இப்படியாக ஒரு சபையில ஒரு கொயர் இருக்குது. அந்த கொயர்ல ஒரு சகோதரர் இருக்கிறாரு. இந்த சகோதரர் கொஞ்சம் வயசுல பெரியவர், மற்றவங்க எல்லாம் வயசுல குறைஞ்சு கொயர்ல உள்ளவங்க. சோ இவர் பாடுறது பாத்தீங்கன்னா எப்பயுமே கீபோர்டுல 7 கட்டங்கிறாங்கல்ல, அந்த 7 கட்டைக்கும் வெளியில உள்ள ஒரு கட்டையில தான் இருக்கும். ஆனா இவர் ரொம்ப உற்சாகமா பாடக்கூடியவர், அவரையும் கொயர்ல நினைச்சிட்டாங்க, சேர்த்துட்டாங்க. அப்ப ரொம்ப உற்சாகமா ஆர்வமா பாடுவாரு. ஆனா இவர் பாட்டு இசைக்கு ஒத்து போகாது. அதனால பாத்தீங்கன்னா கொயர் இருக்கிற மற்ற எல்லா சகோதரரும் இவரை ஒரு மறைமுகமா கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு அப்படியாக இருப்பாங்க. ஒரு நாள் இவருக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வருத்தத்தோட, ஆண்டவரே இப்படி நான் உற்சாகமா பாடுறேன், முழுதயத்தோட பாடுறேன், ஆனா என் பாட்டு நல்லா இல்லன்னு எல்லாரும் நினைச்சாங்க, என்னைய கிண்டல் பண்றாங்களேன்னு வருத்தத்தோட ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டாராம். அன்றைக்கு ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்துல இவர் பரலோகத்துக்கு போறாரு. அந்த பரலோகத்துல ஆண்டவர் இவங்க சபை ஆராதனையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா, லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் ஒரு பெரிய இது மாதிரி ஒரு பெரிய எல்இடி ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறார். சோ அப்ப இந்த கொயரை காட்டுறாங்க. இந்த கொயர் அங்க 10 பேர் பாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெறும் வாயை தான் அசைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் பாட்டு மட்டும் தான் கேக்குது, அது இவர் பாட்டு மட்டும். ஆண்டவர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கைதட்டி இருக்காரு. அங்க பாரு, என்ன அருமையா என் மகன் பாடுறான், என்ன அருமையா என்னை ஆராதிக்கிறான்னு ஆண்டவர் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. இந்த சொப்பனத்தை பார்த்து கண்ணு முழிச்சோடனே அவருக்கு கவலை எல்லாம் போயிருச்சு. காரணம், அழகா பாடுனாங்களே ஒழிய உள்ளத்துல இருந்து பாடல. அந்த பாட்டு சத்தம் இந்த கூரையை கூட தாண்டல. ஆனா உள்ளத்துல இருந்து நீங்க பாடுறீங்கன்னா உங்க சத்தம் பரலோகத்துக்கு கேட்கும்.